அன்பார்ந்த திரு இதய ஆண்டவரின் பக்தர்களே, ஜூன் மாதம் என்றாலே திரு இதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற மாதம். நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த ஜூன் மாதத்தை திரு இதய ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோதனை வேதனைகளையும் கசப்பான அனுபவங்களையும் திரு இதய ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து அவற்றின் வழியாக அவருடைய அன்பை பெற்று ஆண்டவருடைய அன்பின் சீடராக மாற வேண்டும் என்பதை உணர்ந்து அவரே ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை எழுதி உலக மக்கள் இந்த ஜெபத்தை ஜெபித்து வேண்டல் புரிந்து தங்களுடைய புகழஞ்சலையும் நன்றி உணர்வையும் மிக சிறப்பாக செலுத்த வேண்டும் என்று கடந்த வாரம் நமக்கு சிறப்பான அழைப்பு கொடுத்தார். ஆக ஜூன் மாதத்திலே வாழ்கின்ற நாம் அனைவரும் திரு இதய ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை சமர்ப்பணம் செய்வோம். நவநாட்கள் வழியாக நாம் நம்முடைய புகழஞ்சலையும் நன்றி உணர்வையும் அவருடைய திருப்பாதத்திற்கு அர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய அன்பை நிறைவாக பெறுவதற்கு முற்படுவோம். இந்த புவிக்கோளம் அண்ட சராசரத்திலே ஒரு சிறிய கோள். எனவே இந்த பூமியிலே மக்களை மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் பிரிக்காதிருக்க தலைவர்கள் பாடுபடுவார்களாக. மக்கள் பசியாலும் பட்டினியாலும் துன்புறாமல் வறட்சி நீங்கி வளமை பெருக உதவி செய்வார்களாக. இந்த உலகம் பூமியானது போர்க்களமாக மாறாமல் அமைதியின் இடமாக மாற அருள் புரிவாயாக என்பது தான் ஐக்கிய நாடுகளின் சபையின் அன்றாட ஜெபம். ஐக்கிய நாடுகளிலே பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களும் ஆண்டவனை பார்த்து அனுதினமும் ஜெபிக்கின்ற ஜெபம்தான் இப்பொழுது சொல்லப்பட்ட வேண்டல் ஜெபம். இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், அனைத்து மக்களும் அமைதியை நாட வேண்டும். அமைதியின் புறாக்களாக, சமாதான தூதர்களாக இந்த உலகிலே வள வர வேண்டும் என்ற பாடத்தை பெறுவதற்காகத்தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சபையை சார்ந்த ஊழியர்களும் நாட்டு தலைவர்களும் அன்றாடும் இந்த ஜெபத்தை ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ராபர்ட் ஓப்பன் எய்மர் அணுகுண்டை தயாரித்தவர். இந்த உலகிலே ஒரு பெரிய சிறந்த விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சியின் உச்சக்கட்டமாக இந்த அணுகுண்டு தயாரிப்பு இருப்பதை நாம் அனைவரும் இவர் வழியாக அறிந்திருக்கின்றோம். இதோ இந்த உலகிலே சிறந்த விஞ்ஞானி ஞானியாக இருக்கிறார். இவர் தம்முடைய ஆராய்ச்சியின் அடிப்படையிலே உருவாக்கிய இந்த அணுகுண்டு சக்தி ஆக்க சக்தியாகத்தான் மாற வேண்டும், அழிவு சக்தியாக மாறக்கூடாது என்பதை உணர்ந்து தன்னுடைய விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டமான ஆராய்ச்சி நிலையை அங்கே ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர் விவரிக்கிறார். அணுகுண்டு இது விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டம். ஆனால் இதை அழிவுக்காக பயன்படுத்த ஒரே ஒரு ஆணை காத்திருக்கிறது. நாட்டு தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்தை அடிப்படையாக வைத்து மற்ற நாட்டை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரே ஒரு ஆணை, ஒரே ஒரு கட்டளை, அந்த கட்டளை பிறப்பித்தால் இந்த அணுகுண்டு அனைவரையும் அழித்துவிடும் என்ற செய்தியை ராபர்ட் ஓப்பன் எய்மர் அங்கே விவரிக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையிலே சிறந்த விஞ்ஞானிகள், இந்த நாட்டின் தலைவர்கள் ஒன்று கூடி அவரை அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்கிறார்கள். இதனுடைய சிறப்பு தன்மை என்ன? இது ஆக்கப்பூர்வமான நிலையை கொடுக்குமா
அழிவுபூர்வமான நிலையை கொடுக்குமா? இதனுடைய பின்விளைவு என்ன? இவற்றால் இந்த உலகிற்கு என்ன நன்மை? இவை வாழ்க்கையிலே மற்ற மக்களுடைய வாழ்வை வளப்படுத்துமா என்றெல்லாம் பல்வேறு கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள். அவர் அமைதியாக இருந்து தனக்கு கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மௌனமாக, பதறாமல் நிதானமாக பதில் கூறுகிறார். ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த அணுகுண்டு அனைவரையும் அழித்துவிடும். அழிவு என்பது ஒரு தீர்வா? அழிவுக்கு மாற்று சக்தியாக வேறு ஒரு சக்தி இருக்குமா என்று கேட்டதற்கு இருக்கிறது என்று பதில் சொல்லி, அந்த மாற்று சக்தி தான் அமைதி அல்லது சமாதானம் என்று கூறுகிறார். ஆக நாட்டு தலைவர்கள் தன்னுடைய சுயநலப்போக்கை ஒழித்து மற்ற நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு பதிலாக அணுகுண்டை வீசி அழிவை நோக்கி பயணத்தை மேற்கொள்வதற்கு பதிலாக இந்த உலகிலே அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த அணுகுண்டுவுக்கு நிகராக எதிர்மறையாக இருக்கின்ற மாற்று சக்தி இந்த அமைதி, சமாதானம், இவற்றை மக்கள் விரும்ப வேண்டும் என்று அவர் கடைசியாக சொல்லி முடிக்கிறார். அவருடைய கூற்றுக்கு எதிராகத்தான் 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு ஹிரோஷிமாவிலும், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு நாகசாயிலும் அணுகுண்டு வீசப்பட்டு 2வது உலகப் போர் முடிவுக்கு வருகிறது. இந்த 2 நகரங்களிலும் அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு ஜப்பான் நாட்டு தலைவர் மக்களை பார்த்து, நாம் தோற்றுவிட்டோம், இதோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அழிவை நோக்கி நாம் பயணத்தை மேற்கொள்வதில் பயனில்லை, எனவே ஆக்க சக்தியை நாம் உருவாக்க வேண்டும், போருக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், போரை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், எனவே 2ஆம் உலகப் போரை நீங்கள் நிறுத்துங்கள், அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர் அறிவுரை கூறி அங்கே அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார். இது ஒரு வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மையின் அடிப்படையில் தான் நாட்டு மக்கள் அனைவரும் உண்மையிலும் அமைதியிலும் வாழ வேண்டும், சமாதான புறாக்களாக திகழ வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும் என்று தான் ஐக்கிய நாடுகள் சபை நம்மை எல்லாம் கேட்டுக்கொள்கிறது. ஆனால் நடப்பது என்ன? இன்றைய காலகட்டத்திலே நடப்பது என்ன? நம்பெருமான் இயேசு கிறிஸ்து பிறந்து இஸ்ராயல் நாட்டிலே, இஸ்ராயலுக்கும் பாலஸ்தீனுக்கும், இஸ்ராயலுக்கும் ஈரானுக்கும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், கிரிமியாவுக்கும் மாபெரும் போர்கள் மூண்டு கொண்டிருக்கின்றன. மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகளும் பெண்களும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பிறந்த இடம் அமைதியின் இடமாக மாறுவதற்கு பதிலாக கலவரத்தின் இடமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் அனைவரும் அண்மையிலே தொலைக்காட்சியின் வழியாகவும் மற்றும் செய்தித்தாளின் வழியாகவும் அறிகின்றோம், தெரிகின்றோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகிலே நன்மனத்தவருக்கு அமைதி உண்டாகுக என்று ஆர்ப்பரித்த ஆண்டவருடைய குரல், தூதருடைய குரல் என்று அங்கே கேட்கப்படுகிறதா என்ற எண்ணம், தயக்கம் நம்முடைய உள்ளத்திலே எழவில்லையா? இன்று இஸ்ராயல் மீதும் ஈரானியர் மீதும் பல்வேறு ஏவுகணைகள் தொடுக்கப்பட்டு மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே, போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நாம் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோமா? இது அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, மாறாக நமக்கும் ஏற்படுகின்ற மாபெரும் இழப்பு என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் உலக அமைதிக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை லியோ நம்மை கேட்டுக்கொள்கின்றார். ஆக இஸ்ராயலிலும் ஈரானிலும் ஏற்படுகின்ற அந்த போர் மூட்டம், ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் ஏற்படுகின்ற அந்த இரத்த கலவரம் இனி முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், அமைதிக்கு அனைவரும் திரும்ப வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்திலே எழவில்லையா? அதற்குரிய வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் படிநிலைகளையும் நாட்டு தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று நாம் அனைவரும் ஆசை மேல் ஆசையாக இருக்கிறோம்.
இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் கடந்த வாரம் அந்த நாட்டு தலைவர்களை பார்த்தும் இறை மக்கள், பொதுமக்கள், குருக்களை பார்த்து இவ்வாறு கூறுகிறார்: குருக்களே, ஆலயங்களை திறந்து விடுங்கள், அங்கே மக்கள் உள்ளே நுழையட்டும். நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்கள், நற்கரணை முன் மண்டியிட்டு மன்றாடுங்கள். அமைதி திரும்பட்டும், சுயநலம் போகட்டும், பிறநலம் என்ற பெரிய வட்டம் வளரட்டும் என்று குருக்களை பார்த்து, இறை மக்களை பார்த்து வேண்டல் புரிகின்றார். குருக்களை பார்த்து நீங்கள் திருப்பலி கொண்டாடுகின்ற பொழுது எளிமையாகவும் தாழ்மையாகவும் கொண்டாடுங்கள். உங்களுடைய திருப்பலி கொண்டாட்டம் அமைதியை அடிப்படையாக இருக்கட்டும் என்று அறைகூவல் விடுக்கின்றார். இதோ இறை மக்கள், பொதுமக்கள் ஒவ்வொருவரும் சுயநலம் என்ற குறுகிய வட்டத்தை தாண்டி நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆண்டவருடைய ஆவி கீழே இறங்கி வரட்டும். அவருடைய மனம் மாற்றம் அடைவதற்கு உதவி புரியட்டும். புதிய சமுதாயம் உருவாவதற்கு ஏற்பாடு அமையட்டும். நாம் அனைவரும் ஆண்டவருடைய அன்பை பெற்றவர்களாக, அமைதியின் தூதர்களாக மாற வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை லியோ இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற அந்த போர் கலவரத்தை அடிப்படையாக வைத்து இறை தூது செய்தியை நமக்கெல்லாம் சொல்கின்றார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கின்றோம்? இன்று ஜூன் மாதம் முழுவதுமே ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு நம்மை முழுவதுமே அர்ப்பணித்து நவநாளை கொண்டாடி வேண்டல் புரிந்து நம்முடைய புகழஞ்சலையும் நன்றி உணர்வையும் மிக சிறப்பாக செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட வேளையிலே நம்முடைய ஏமாற்றங்களையும், எதிர்பார்ப்புகளையும், ஆசைகளையும், கசப்பான அனுபவங்களையும் ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஆவி கீழே வர வேண்டும், நம்முள் ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியை நம்முள் புகுத்தி நாம் அனைவரும் மனமாற்றம் பெறுகின்ற ஆண்டவருடைய அன்பின் தூதர்களாக மாறுகின்ற, உலக சமாதானத்திற்காக பாடுபடுகின்ற மக்களாக நாம் உருவெடுக்க வேண்டும் என்று தான் நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு இன்று சிறப்பான அழைப்பு கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் யார்? அமைதியின் நாயகன். ஆகவே தான் அவர் ஒவ்வொரு முறையும் மக்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அமைதி உண்டாகுக, 72 திருத்தூதர்களை வீடு வீடாக அனுப்புகின்ற பொழுது நீங்கள் முதலில் அவளுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துங்கள் என்ற வாழ்த்து செய்தியை கொடுக்கிறார். உயிர்த்த பிறகும் ஒவ்வொரு முறையும் அவர் தோன்றி திருத்தூதர்களை அவர் சந்திக்கின்ற பொழுது, தம்மை முழுவதுமே வெளிப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அமைதியின் செய்தியை கொடுக்கிறார். ஆண்டவரிடம் செல்கின்ற பொழுது தந்தை கடவுளிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்கின்ற அந்த அமைதியை நமக்கெல்லாம் அருள் கொடையாக விட்டு சென்றிருக்கிறார். எனவே அமைதியின் நாயனாக, அமைதியின் புறாவாக, அமைதியின் தூதனாக, அமைதியை விரும்புகின்றவராக, அமைதியை அனைவருக்கும் அருள் கொடுக்கின்றவராக ஆண்டவர் திகழ்ந்து விட்டார். எனவே அவருடைய அடிசுவற்றிலே நாம் வாழ வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மாபெரும் பாடத்தை தான் இன்று நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட வேளையிலே திரு இதய ஆண்டவருக்கு நாம் நன்றியை கூறுகின்ற, புகழஞ்சலியை தெரிவிக்கின்ற, அவருடைய திருப்பாதத்தை நாடி அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைக்கின்ற இவ்வேளையிலே நாம் என்ன விரும்ப வேண்டும்? அமைதியை விரும்ப வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதி ஏற்பட வேண்டும். இயேசு பிறந்த இடங்களிலே அங்கே அமைதி ஏற்பட வேண்டும். கலவர பூமியானது அமைதியின் பூங்காவாக மாற வேண்டும். இதற்கெல்லாம் நம்முடைய பங்களிப்பையும் பங்கேற்பையும் கொடுக்க வேண்டும் என்று தான் திரு இதய ஆண்டவர் வழியாக நாம் அனைவரும் இந்த இறை உறவிலே வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்யக்கூடியிருக்கிறோம். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டது போல பவுலடியார் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சாட்டையடிகள் இவையெல்லாம் எதிர்பார்ப்பவை. இவையெல்லாம் யாருக்காக? இயேசுவுக்காக, இயேசுனுடைய திருப்பணிக்காக, இயேசுனுடைய இளம் திருச்சபைக்காக, இயேசுனுடைய அன்பை ஆரவாரத்தை அனைவருக்கும் கொடுப்பதற்காக. கடையவனாக நான் அழைக்கப்பட்டலாம் கூட நான் இனியவனாக இறை மக்களுக்கு பணி செய்வேன் என்று
பவுலடியார் கூடிய அதே மனநிலை நமக்கெல்லாம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க இன்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய திருத்தந்தையில் லியோ அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் வாழும் சமுதாயத்திலும் உலகிலும் குடும்பத்திலும் மறை மாவட்டத்திலும் அமைதி ஏற்பட வேண்டும். உலக அமைதி ஏற்பட வேண்டும். குடும்பத்திலே குதூகலம் வர வேண்டும். இந்த சமுதாயத்திலே அனைவரும் அனைத்தையும் பெற்று ஆண்டவருடைய அன்பை நிறைவாக பெற வேண்டும் என்ற மாபெரும் பாடத்தைத்தான் திரு இதய ஆண்டவர் நம்மையெல்லாம் தம்முடைய அன்பால் ஈர்த்து கேட்டுக்கொள்கின்றார். எனவே அவருடைய அன்பை பெறுவதற்கு சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அவர் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோமா? நம்முடைய சுயநலம் என்ற குறுகிய வட்டத்தை நீக்கி பிறநலம் என்ற பெரிய வட்டத்தில் வாழ்வதற்கு நாம் முற்படுகின்றோமா? மற்றவருடைய காயங்களை அறிந்து காயத்தில் கட்டுப்போட்டு ஆற்றுவதற்கு, ஆற்றுப்படுத்துகின்ற பணிகளை செய்வதற்கு, மற்றவருடைய துன்பம் என் துன்பம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அனைவரும் முன் வருகிறோமா என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கத்தான் இந்த நவநாளிலே சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டவருடைய அன்பை நிறைவாக பெற்று அவர் கொடுக்கின்ற அந்த அன்பு கட்டளையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் திரு தூதர்களாக, அமைதியின் காவலராக, அன்பின் அடையாளமாக, அனைவருக்கும் அன்பை பகிர்கின்றவர்களாக நாம் மாறுவதற்கு முயற்சியை மேற்கொண்டால்தான் நாம் கொண்டாடுகின்ற இந்த திரு இதய ஆண்டின் ஆண்டவருடைய விழா நம் அனைவருக்கும், நம்முடைய பங்கிற்கும் குடும்பத்திற்கும் நற்பயனை கொடுக்கும். எனவே இதை ஏற்போம், ஏற்று நடப்போம். அதற்கான வரங்களுக்காக தொடர்ந்து சேர்ந்து திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமேன்.